ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட மொபைலுமே கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கூகுள் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு ஒரு புதிய ஒரு ஏஐ ஃபீச்சர் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் இதில் ஒன் பை ஒன்னாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருக்கும். ஷேர், எடிட், லென்ஸ், டெலிட் அப்படின்னு. ஸோ இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷனில் போங்க. எடிட் அப்படின்ற ஆப்ஷனில் போனோன்னா உங்களுக்கு புதுசாக வந்துட்டு ஆப்ஷன் என்னன்னா இந்த சைடில் ஒரு கலராக பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு இமேஜ் ஆப்ஷன் போட்டு அந்த ஆப்ஷன் தான். இதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ இந்த மாதிரி ஆயிடும். ஒன்றுமே ஆகாது, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, நல்லா இல்லை, இந்த வியூ நல்லா இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எரர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த எரர்ஸை மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும். அந்த ஃபோட்டோவில் நம்ம எந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணமோ அந்த இடம் அப்படியே டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த இடம் டெலிட் ஆகி ஜஸ்ட்டு நமக்கு 4 சாய்ஸில் 4 விதமான ஃபோட்டோஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் எந்த ஃபோட்டோ வேணுமோ நம்ம இதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? இப்போ இந்த ஸ்டிக் மார்க் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நமக்கு இந்த மாதிரி சேவ் ஆயிடும். அதே மாதிரி எடிட் நம்ம கொடுத்து இந்த ஆப்ஷன் நம்ம வந்து புதுசாக வந்து இந்த அப்டேட் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் அதே மாதிரி வரும். இப்போ எந்த இடம் வேண்டாமோ அந்த இடத்த இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி எரர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல செஞ்ச அதே ப்ராசஸ் தான் இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ அந்த இடமும் டெலிட் ஆகி நமக்கு பக்கா கிளியராக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. பார்க்கவே HSL ரியாலிட்டியாக மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி 4 ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். இதை மாதிரி நமக்கு எந்த எடுத்த ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு இடம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நமக்கு பிடிக்கல, இல்லை நமக்கு வந்து அதை வந்து எடிட் பண்ணணும், நாம் இருக்கிறது மாதிரி மட்டும் வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்து அந்த புதுசாக வந்து அந்த ஆப்ஷன் இமேஜ் நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எந்த இடம் வேண்டாமோ அந்த இடத்த இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் போதும். அந்த இடம் மொத்தமாக வந்து நமக்கு வந்து செட் ஆயிடும், அதாவது கிளியர் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிறைய பேர் நம்ம செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு எரர்ஸ் நம்ம கொடுத்துட்டா போதும். இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு சில செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்து டெலிட் ஆகிடுச்சு. அருமையான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ அதை டெலிட் பண்ண ஃபோட்டோ நமக்கு 4 ஆப்ஷனில் வரும். அருமையாக இருக்கும். ஓகே, பார்க்குறதுக்கு தேவையான ஃபோட்டோ நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து இந்த ஏஐ ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் உங்கள் நண்பர்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.